சோலைவன காடு இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த ஒரு மரத்தில் கோரிக்காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே மீனுக்குருவியும் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி மிகவும் சுறுசுறுப்பான குருவி. அது ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு தனக்கான இறையை எடுத்து வந்துச்சு. ஆனால் கோரிக்காகமும் சோம்பேறியானது. எப்போ பார்த்தாலும் தன்னோட கூட்டில் தூங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு பறவை வீட்டில் இருந்து பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட கூட்டில் இருந்து கோரிக்காவை திட்ட போச்சு. கோரி, இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும், வா வீடு கட்டுறதுக்கு விறகு கட்டைகளை எடுத்து வருவோம். என்ன மீன் சொல்கிற? இன்னும் மழைக்காலம் ஆரம்பிக்க ரொம்ப நாள் இருக்குது. உனக்கு வேணும்னா நீ போய் கட்டைகளை எடுத்துக்கிட்டு வா, எனக்கு இப்போதைக்கு கட்டைகள் தேவையில்லை. அப்படி கோரிக்காக சொன்னதும் மீனுக்குருவி அங்கே இருந்து பறந்து போச்சு. பிறகு அதிக தூரம் சென்று மீனுக்குருவி தனக்கான கட்டைகளை சேகரிச்சது. அப்புறம் சேகரித்த கட்டைகளை தன்னுடைய கூட்டிற்கு எடுத்து வந்துச்சு. எடுத்து வந்த கட்டைகளை வச்சு மீனுக்குருவி தனக்கான வீட்டை கட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கோரிக்காகமும் தன்னோட வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் மீனுக்குருவி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தனக்கான ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு. அப்புறம் மீனுக்குருவி தான் சேகரித்து வந்த தானியங்களை வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடுச்சு. அப்புறம் மழைக்காலத்துக்காக உணவு சேகரிக்கிறதுக்காக மீனுக்குருவி காட்டுக்குள்ளே சென்றுச்சு. ஆனால் மீனுக்குருவி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரத்தில் கூட இந்த சோம்பேறிக்காகவும் தனக்கான எந்த வேலையும் செஞ்சுக்கிறல, அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் மீனுக்குருவியோ தனக்கான பழங்களை சேகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மீனுக்குருவி சேகரித்த பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புச்சு. பிறகு அப்படியே அன்னைக்கு ராத்திரி வந்துச்சு. அப்புறம் மீனுக்குருவி சேகரித்து வந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு தன்னோட வீட்டில் அசந்து தூங்குச்சு. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. அன்னைக்கு காலையிலேயே கருமேகங்கள் அந்த காட்டை சூழ்ந்து வந்துச்சு. அச்சச்சோ, என்ன இது, கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு, அதுக்குள்ளாட்டியும் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சா? இப்படி சொன்ன கோரிக்காகம் விறுவிறுன்னு காட்டுக்குள்ளே பறந்து போச்சு. காட்டுக்குள்ளே போன கோரிக்காகம் பனை மரத்தில் இருந்து பனை ஓலையை பறித்து போட்டுச்சு. பிறகு அந்த ஓலைகளை எடுத்து தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. அப்படி வந்துக்கிட்டு இருக்க சமயத்திலேயே அந்த காட்டில் கனமழை ஆரம்பிச்சிருச்சு. பிறகு பனை ஓலையை தனது கூட்டின் மேல் ஒரு கூரை போன்று போட்டுச்சு. ஆனால் மழைக்காலத்துக்கு முன்பாகவே தனக்கான வீடை கட்டின மீனுக்குருவியும் தன்னோட வீட்டில் சந்தோஷமாக இருந்துச்சு. அது மழையை ரசித்தபடியே தான் சேகரித்து வந்த பழங்களை சாப்பிட்டுச்சு. அந்த சமயத்தில் அந்த காட்டில் காற்று பயங்கரமாக வீசிச்சு. அதனால் கோரிக்காகம் தன்னோட கூட்டு மேலே கட்டியிருந்த அந்த பனை ஓலையும் காற்றுலேயே பறந்து போயிடுச்சு. பிறகு அன்று இரவு புறம் கோரிக்காகம் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் மழைப்பொழிவு நின்றுச்சு. அப்புறம் கோரிக்காகமும் காட்டுக்குள்ளே போய் தனக்கான விறகு கட்டைகளை சேகரிச்சது. அப்புறம் சேகரித்து வந்த விறகு கட்டைகளை வச்சு தனக்கான ஒரு வீட்டையும் கட்டிச்சு. நேற்று மாதிரி இன்னைக்கும் காட்டில் கனமான மழை பெஞ்சிச்சு. ஆனால் கோரிக்காகம் தன் தப்பை உணர்ந்து உடனே ஒரு வீட்டை கட்டியதால் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துச்சு.